மனிதர்களை ஓய்வெடுத்துக் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் பெண்ணோடு பொதிந்திருக்கக்கூடிய தன்மை. பகலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, வெளிச்சமானது மனிதர்களுடைய வேலைகளை செய்வதற்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பை உண்டாக்கி தரக்கூடியது. அடுத்தது நிறைய சுறுசுறுப்பான நிலைமைகளையும் நிறைய சப்தங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பகலின் மீதும் சத்தியம் பண்ணி இரவின் மீதும் சத்தியம் பண்ணி இந்த ரெண்டு பண்புகளும் ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கும் வேறாகவும் இருக்கின்றது என்று சத்தியம் பண்ணுவதாக தஃப்சீரிலே நம்முடைய குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த ரெண்டு இனங்களிலும் அல்லாஹு தஆலா அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா என்று தான் சொல்லுகிறான். ஆண்களை பெண்களை விட நிர்வாகத்திலும் தைரியத்திலும் சிறந்தவர்களாக உயர்த்தி மிக்கவர்களாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று வல்ல அல்லாஹ் தனது அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகிறார். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் ஆண்களாக பிறந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன காரணம் நீ அப்படி சொல்லுகிறாய்? இல்லை, அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறான். அவர்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். அங்கே போய் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்குரிய கூலியும் கனிமத்தும் கிடைக்கிறது. அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற்று ரப்பிடத்திலே அவர்கள் உயிரோடு இருப்பதாக அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நாங்கள் பெண்கள், நாங்கள் வீடுகளிலேயே இருக்கிறோம், கணவன்மார்களுடைய வேலைகளைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அந்த கூலியிலே பங்கு கிடையாதே என்று அந்த பெண்மணி அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுலி மன் லகீதி மினன் நிஸா அன்னதா அத்தஸௌஜி வ இத்ராஃபன் பிஹக்கிஹி யாதி ذلك வகலீலும் மின்குன்ன யஃபலுஹு. நீ யாரையெல்லாம் சந்திப்பாயோ அந்த பெண்களுக்கு என்னுடைய இந்த விஷயத்தை நீ எத்தி வைத்துக்கொள். யார் தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு அவருடைய உரிமைகளை சரியான முறையிலே செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் இந்த கணவன்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலி இந்த மனைவிமார்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனாலும் உங்களிலே கொஞ்சமானவர்கள் தான் அந்த கூலியை பெறுவார்கள். அதாவது கணவன்மார்களுக்கு வழிபடக்கூடிய பெண்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே ஹசனான அறிவிப்போடு பதிவாகி இருக்கிறது. அப்ப சகோதரர்களை, நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், பெண்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அங்கலாய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணியமான படைப்பாக, நிர்வாக திறமிக்கவர்களாக, ஆண்மை உள்ள ஆண்களை அல்லாஹ் தஆலா எங்களை படைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நிர்வாகிப்பது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் எல்லா வேலைகளையும் பெண்களுக்கு செய்ய கொடுத்து விட்டு நாங்கள் சும்மா இருப்பது என்ற அர்த்தத்தில் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை பற்றி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான யகூனு ஃபீ மஹின்னதி அஹ்லிஹி, அவருடைய குடும்ப வேலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள். அவருடைய பாதரட்சைகளை அவர்கள் தைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கிழிந்த ஆடைகளை அவர்கள் ஒட்டு போட்டுக் கொள்வார்கள். அவருடைய ஆட்டிலே இருந்து பாலையும் கறப்பார்கள். சமையலிலேயும் தங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் ஒத்துழைக்க கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகை நேரம் வந்தால் அத்தனையும் விட்டுவிட்டு தொழுகைக்காக செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமைக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்ப சகோதரர்களே, நிர்வாகம் என்ற பெயர் என்று சொன்னால், கம்பீரம் என்று சொன்னால், மனைவிமார்களுக்கு அத்தனை வேலைகளையும் சொல்லிவிட்டு நாங்கள் இருப்பது என்ற கருத்திலே விளக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷா நாச்சியாரோடு ஓட்ட பந்தயம் நடத்தினார்கள். ஒரு ஓட்ட பந்தயத்திலே தோற்று போனார்கள். திரும்ப சேலஞ்சுக்காக இன்னொரு ஓட்ட பந்தயம் நடத்தினார்கள். அந்த ஓட்ட பந்தயத்திலே வென்றார்கள். ஹாதிஹி பித்தில்க, முந்தியதற்கு இது ஈக்குவல் ஆகிவிட்டது, நான் இப்போ உன்னை வென்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ பெண்களோடு நிர்வாகம் என்று சொன்னால், ஆணினம் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால் அடக்கி ஒடுக்குவது என்ற கருத்திலே நாங்கள் விளங்கக்கூடாது. ஆனாலும் ஆண்களுக்கென்று ஒரு தனிச்சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதைத்தான் இங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற என்ற பெயரிலே எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கிறோம். மானக்கேடான விஷயங்களை பெண்கள் செய்ய துணிவார்கள். பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஹிஜாபுடைய ஆடைகளை உடுத்த மாட்டார்கள்.
அந்நிய ஆண்களோடு சர்வசாதாரணமாக கதைப்பார்கள். தனிய மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் வருவார்கள், தனிய தொழிலுக்கெல்லாம் போய் வருவார்கள். எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய கணவன்மார்களையும் நாங்கள் பார்க்கிறோம். சுதந்திரம் என்ற பெயரிலே அதற்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத யூஸ், அதாவது ரோசம் கட்டவன் ஒரு காலமும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான். ரோசம் கட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தன்னுடைய மனைவிமார்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய நேரத்திலும் அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சகோதரர்களே, ஆணினம் என்று சொன்னால் என்ன, பெண்ணினம் என்று சொன்னால் என்ற விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விடயத்தை சொன்னேன். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்கள் இயற்கையிலே தைரியமும் உடல் வலிமையும் கம்பீரமும் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட எத்தனையோ ஆண்கள் அந்த உடல் வலிமையை, தைரியத்தை, கம்பீரத்தை பயன்படுத்தாமல் பெண்களை போல ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட கணவன்மார்களுக்கு இல்லாத நிலைமையிலே இருக்கக்கூடிய மக்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹபஹு வமின்ஹும் மன் யன்தலிர் வமா பத்தலு தப்தீலா. விசுவாசிகளிலே சில ஆண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கம்பீரமான ஆண்மைத்தனம் உள்ள மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா விசுவாசிகளும் ஆண் தன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மினல் முஃமினீன, சில விசுவாசிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரிஜால், அப்படி கம்பீரத்தன்மை உள்ளவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மூமினுல் கவியு கைரு மினல் மூமினில் ضعீஃப். பலம் இல்லாத, கோழையான, ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆம்பளையை விட, விசுவாசியை விட பலம் மிக்க, தைரியமான, கட்டுடல் மிக்க, வீரமாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேருக்கும் கூடி இருக்கிறது மூமின் என்ற அந்தஸ்திலே. ஆனால் அல்லாஹ்விடத்திலே தைரியம் மிக்கவனுக்கு தான் மார்க்ஸ் கூட என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். தைரியம் தைரியம் என்று சொன்னால் உடல் பவராக இருக்க வேண்டும் என்று மாத்திரம் நீங்கள் இடை போடக்கூடாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை பற்றி எப்படி வருகிறது, அவர்களுடைய இடுப்பிலே அவர்கள் ஆடை உடுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த ஆடை நிற்காது. அதாவது நான் ஆடை உடுத்துகிறேன், இடுப்பிலே ஆடை நிற்காது. அந்த இடுப்புடைய பெருமை காரணம், பெருசு காரணம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்புடைய சின்னத்தன்மை, இப்படி மெலிஞ்சிருப்பார்கள், அதன் காரணமாக ஆடை நிற்காது. அந்த அளவுக்கு உடல் தோட்டத்திலே ரொம்ப குறைவாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் கூட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய படையை ரசூலுல்லாஹ் அனுப்பிவிட்டு மௌத்தாகி விட்டார்கள். இங்கே ரசூலுல்லாஹ் மௌத்தாகியதன் பின்னால் மதீனாவை அல்லோலகல்லோலப்படுகிறது, பெரிய பிரச்சனை வருகிறது. அந்த படையை திருப்பி எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வல்லாஹி லவ் ஜரத்தில் கிலாப் அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் புயூதிஹின்ன மா ரத்தத்து ஜைசன் வஜ்ஜஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நாய்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து அவருடைய மனைவிமார்களை கால்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்து இந்த மதீனத்து சந்தியிலே போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய படையை வாபஸ் வாங்குவதற்கு, திரும்ப எடுப்பதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், சித்திக்குல் அக்பர் சகோதரர்களே அவர்கள். இது தைரியம். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்கிறார்கள், யார் எனக்காக ஏறி இந்த மரத்திலே பல்லு துலக்கக்கூடிய குச்சியை ஆஞ்சி தருவீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் ஏறுகிறார்கள். காத்தடிக்கிறது, அவர்களுடைய ஆடை விலகுகிறது, ரெண்டு தொடைகளையும் மக்கள் காண்கிறார்கள். குச்சி போன்ற தொடை ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரொம்ப மெல்லிய தொடை. மக்கள் பார்த்ததும் வாய் விட்டு சிரித்து விடுகிறார்கள். பார்த்தீர்களா, இப்னு மஸ்ஊதுடைய தொடையை நம்முடைய பாஷையிலே சொல்வது என்று சொன்னால் உள்ளான் மாதிரி இருக்கிறான், அப்படி சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதுடைய இந்த தொடை இருக்கிறதே அஸ்கலு இந்தல் மீசான் அலா உஹதின் என்று சொன்னார்கள். உஹது மலையை விட
மீசானிலே இந்த இப்னு மஸ்ஊதுடைய தொடை இரண்டும் பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்மைத்தனம் என்று சொன்னால் பாடி பில்டிங் போய் நீங்க பெரிய ஃபிட்னஸ் செய்து அப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்திலே சொல்லவில்லை. உள்ளத்திலே வரக்கூடிய அந்த தைரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், அப்படி தைரியம் மிக்கக்கூடியவர்கள் மூமின்களிலே சில ஆடவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய லட்சியத்தை அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள். இன்னும் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த லட்சியத்துக்காக வேண்டி அவர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். என்ன லட்சியம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை விட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நான் அழிஞ்சு போக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பற்றி புகழாரம் சூட்டுகிறார். இந்த வசனம் யாருக்கு இறங்கியது என்று சொன்னார், உஹதுடைய யுத்த நேரத்திலே எல்லா சஹாபாக்கள் பெரும்பாலானவர்கள் பயந்து பின்வாங்கி புறமுதுகு காட்டி ஆரம்பத்திலே ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு காயம் ஏற்படுகிறது. அங்கே ஒரு நபித்தோழர் வருகிறார்கள், அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த மூமினான அடியார்கள் செய்த இந்த குற்றத்துக்கு நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்த இந்த காயத்துக்கு அவர்களிடத்திலே அல்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னை ஒப்படைத்து விடுகிறேன், அதற்கு நான் சம்பந்தம் இல்லை. முன்னாலே போகிறார்கள். அவருடைய தோழர் சஅத் இப்னு முஆத் வருகிறார். சஅத் இப்னு முஆத், வல் ஜன்னத் இன்னி அஜிது ரீஹா மின் தூனி உஹத். எப்படி சொல்லுகிறார்கள்? இந்த அனஸுடைய உயிர் யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், சொர்க்கத்துடைய வாசம் இருக்கிறது இந்த உஹது பக்கம் இருந்து, முன்பக்கத்திலே இருந்து வருகிறது. அப்படி சொல்லிவிட்டு தங்களுடைய போராட்டத்திலே போகிறார்கள், தனிமையிலே போகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். வெட்டும் குத்தும் அம்பெறிதலும் தாக்கப்பட்டும் சின்ன பின்னப்பட்ட நிலைமையிலே 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காயம். ஒரே ஒரு விரலை தவிர அந்த விரலை வைத்துத்தான் அனஸ் இப்னு நதுருடைய அந்த உருவத்தை, ஜனாசாவை அவருடைய சகோதரி அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தைரியத்தை, ஆண்மைத்தனத்தை தன்னந்தனியாக நின்று காட்டிய சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்மைத்தனம், விவேகம், இந்த தைரியம் என்று சொன்னால் போராட்டத்திலே மடிவது மாத்திரமல்ல. நிறைய மக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கோஷம் எழுப்புவதற்காக, போராடுவதற்காக வேண்டி தங்களுடைய ஆண்மைத்தனத்தை காட்டுவார்கள். ஆனால் குர்ஆனிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொஞ்சம் பேர் வந்து ஒரு ஊருக்கு மார்க்க பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வஜாஅ ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ கால யா கௌமி தபிஉல் முர்சலீன். அந்த ஊரின் மூலையிலே இருந்து ஒரு ஆண்மகன் ஓடோடி வந்தார். ரஜுல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப என்னது? மூமின் என்று கூட சொல்லவில்லை, ஒரு ஆண்மகன் ஓடி வந்தார். என்னுடைய மக்களே, இந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி தைரியமாக சொன்னார். தவ்வா களத்திலே தைரியமாக நின்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது இருக்கிறதே, அது கூட ஆண்மைத்தனம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்க அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு. இறையச்சத்தின் மீது உண்டாக்கப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறதே, அங்கேதான் நீங்கள், அந்த பள்ளியிலே தான் உங்களுடைய எல்லா வழக்கங்களையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பள்ளியோடு தான் நீங்கள் லிங்காக இருக்க வேண்டும். அதிலே சில ஆண் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இபாதத்துக்காக, அல்லாஹ்வுடைய தாஅத்துக்காக தங்களை உள்ளத்தை இறுக்கி வைத்தபடி இருந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஆண் மக்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணனை செய்கிறான். சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத். சில ஆண் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு, தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டு, ஜகாத் கொடுப்பதை விட்டு அவர்கள்